வணக்கங்க. என் பேர் ராகவாகலை. தவுத் ஜமாத்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. செவ்வாய்க்கிழமை வருவேன் நான். அப்போ வரும்போது நானும் பார்த்தேன், சூனியம் இருக்குது அப்படி போர்டு போட்டு 50 லட்ச ரூபா இருந்ததுன்னு நானும் பார்த்தேன். ஏன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நான் தான் பார்ப்போன்ட்டு நான் நம்மளோட பாய் ஒருத்தர் அவர் நம்மளுக்கு கோயிலுக்கு வர போகிற பழக்கம் அவர் அவர்கிட்ட கேட்டேன். ஆமாங்க அது போல இருக்கு. ஏன்னா சில மேட்ரிலாம் நீங்கள் நான் சொல்றதை விட அவங்க ஜமாத்தில் போய்ட்டு இது போல் சிடி கேளுங்க. இந்து அமைப்புன்றது தனிப்பட்ட மாதிரி இந்த குரான் சிடிலாம் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நானும் போனேன். அப்போ சிடி ஒன்று கொடுத்தாங்க. ஒரு உணர்வுன்ற ஒரு பத்திரிக்கை ஒன்று அவங்களுக்கு வெளியிடுறாங்க போல இது. அது கொடுத்தாங்க. அதை பார்த்து படித்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூனியம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு விவாதம் மாதிரி அது. அதில் வந்து பிஜேன்றும் அப்புறம் இந்த திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் அகோரி மணிகண்டன் அப்படின்ட்டு அவர் ரெண்டு சீடர்கள்லாம் வந்து ஏதோ பக்ரீத்துக்கும் தெரியல ரம்ஜானுக்கும் தெரியல எனக்கு தெரியாது. அப்போ வந்து ஏதோ வந்து 2 பேருக்குள்ளே விவாதம் நடந்த மாதிரியும் சிடி நடந்திருக்கு. பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. ஒரு படம் பார்க்குற மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. நானும் என் ஒய்ஃப்லாம் பார்த்தேன். என் ஒய்ஃபு திருச்சின்னா அது எது எப்பலான்ட்டு பார்த்தா அவர் வந்து என்னமோ பண்ணுற மாதிரியும் செய்கிற மாதிரியும் இவர் வந்து சவால் விட்டு நீ இது போல் பண்ணுங்க, எதுக்கு வந்து சில மனிதர்கள் எல்லாரும் ஏமாத்துறீங்க, எங்கள் முஸ்லீம் பாய்ங்களாம் சில பேர் சூனியம் வைக்கிறதாக அவங்களும் போர்டு போட்டு இருக்காங்க, இதெல்லாம் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறேன்னா அவர் மணிகண்டன் வந்து இருக்குது நான் பண்ணித்தரேன் 45 நாளோ 48 நாளுக்குள்ளே நான் உங்களை இது போல் பண்ணுறேன் செய்கிறேன்ற அவர் சொல்லியிருக்காரு பொழுது. சரி என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு, நல்லா வந்தது. எனக்கும் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்ட பிறகு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை நான் சொன்னாங்கன்னா நீ வேலை செய்கிறப்பா நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதில் நம்ம வீட்டில் அவங்களுடைய எதிர்ப்பு யாராவது சூனியம் வச்சுட்டாங்க போகுது ஏதாவது பண்ணிட்டாங்க போகுது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகினது ஒரு ஆக்சிடென்ட் தான், அது சூனியம் வச்சு அப்படின்னு நான் எனக்கு எங்கள் அம்மா சொன்னதை நான் கேட்க முடியும். ஒரு வேளை சூனியம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு எனக்கு நம்பிக்கை தான். சூனியம் இருக்குது உண்மை, இந்த கழுப்புன்னுவாங்க இதெல்லாம் சில இதெல்லாம் சொல்லுவாங்க, அது நானும் ஏற்றுக்கிறேன் தான். அப்புறம் பார்த்தா இது படிக்க ஒன்று எனக்குள்ள மனசில் ஒரு கேள்வி, என்னடா அது இந்த சூனியன்றது ஒன்று இருக்கா இல்லை உண்மையா இல்லை ஏன் இப்படி சொல்கிறாங்களே. ஏன்னா நம்மளுக்கு நானும் இது பக்கத்துக்கு இதே பச்சது கிடையாது, நம்மளுக்கு போனது நம்ம பழப்பு உண்டு அப்படி போகணும் தான். சரி சில இதுன்னு நானே கேட்டேன். அப்புறம் பார்த்தா நல்லா இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சு ஒரு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி, ஏடா பரவாயில்ல சூனியம் இல்லை போல இருக்குது, இவர் சொல்கிறாரு 50 லட்ச ரூபா பணம் வர தரப்போறாராமே, சரி பார்ப்போம் 45 நாளுக்குள்ளே இல்லை 48 நாளுக்குள்ளே பாய் செத்துட்டாருன்னா இருக்குதுன்னு அர்த்தம், அப்படி சாவலைன்னா ரைட்டு அப்படின்ட்டு எனக்கு கூட சந்தேகம். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நான் கோவிலுக்கு போயிருந்தேன். பக்கத்தில் ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஜமாத்துன்னு சொல்லி அது பேர் எனக்கு வரல. அந்த ஜமாத்து பேர் போட்டு அவர் பாய் இவர் வந்து பிஜே வந்து இது மாதிரிலாம் வந்து பண்ணுறாரு செய்கிறாரு, மத கலவரத்தை தூண்டி விட்றாரு, இது போலாம் இந்து மக்களை வந்து வெறுப்பேற்றி விட்றாரு, நாங்கள்லாம் அண்ணன் தம்பி போல் தானே இருக்கிறோம், இது மாதிரிலாம் பிஜே நம்பாதீங்க ஏமாத்துறாரு, அவர் பெரிய அளவு போகிறாரு, அவர் இது மாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்ணுறாரு மக்கள்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னை பற்றி நான் சொல்கிறேன், இந்த அவர் சொல்கிறது வந்து உண்மையாக பொய்யன்றது 48 நாளுக்குள்ளே தெரிஞ்சிட போகுது. அவருக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டாலோ இல்லை ஆகலைனாலும் அப்போ சூனி இருக்குது நம்ப போகிறோம். அப்படி அவருக்கு ஆகாமச்சுன்னா சூனி இல்லைன்னு அர்த்தம். அது எல்லாமே கடவுள் ஓத்த அவன் தீர்மானிக்கிறதா எல்லாமே. சரி பார்ப்போம். அதுக்குள்ளே இது வந்து ஒரு போஸ்டர் வச்சு ஒட்டி பிஜே இப்படி பண்ணுறாரு அப்படி செய்கிறாருன்னா எங்கள் இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் நிறைய பேர் ஏகப்பட்ட அவங்க எங்கள் இந்து மதத்தில் சாமியாரை பார்த்தா எங்களுக்கு பயம் வந்துடும். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற கோவிலில் இருக்கிற சாமி சாலை விட அவங்க பார்க்கும்போது தான் பயங்கரமாக இருக்கும் கொடூரமா. அவங்க சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் பண்ணாதீங்க செய்யாதீங்க செய்யுங்க பண்ணுங்க அது நானும் பணம் கொடுக்குறது எங்கள் அம்மாவும் நிறைய ஏகப்பட்ட பணம் கொடுத்துருக்கோம். நானே 250 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கி நானே கீழே இருந்து அந்த நைட்டு 1:30 மணிக்கு எனக்கு தான் பண்ணாங்க. ஒரு தாயத்து மாதிரி குத்தாரு எல்லாம் பண்ணோம். ஆனால் இதுவுமே இல்லை நடக்கலையா. 250 ரூபா பணம் தான் வேஸ்ட் ஆகிற விஷயமே இல்லை. ஆனால் இவர் சொல்கிறார் டாபிக் நல்லா இருக்குது பார்ப்போம். அதை விட்டு பிஜே வந்து சரியில்லை அது சொல்கிறது வந்து ஆரம்பத்தில் முன்னாடியே சொல்கிறது வந்து தப்புங்க, வெயிட் பண்ணி பார்க்கணும். அதை விட்டு இவர் பிஜே வந்து சரி கிடையாது, அவர் வந்து முட்டாள் மூத்திர பேர்னா அவராக மூத்திர பெஞ்சாரு. அவங்க அந்த ஆள் நான் சொன்னால் பேயின்னு சொன்னால் இவர் பேச்சு கொடுத்தாரு. அது கூட அந்த நான் கூட சிடி பார்த்தேங்க. அந்த சீடில் வந்து அவர் மூத்திரம் வந்து ஒரு பாக்ஸில் தான் தனிப்பட்ட முறையில் பேசினார். அவன் ஏதோ ஒன்று கொடுத்தான், அந்த சீட்டுக்கு நல்லா கிளியாக போட்டிருக்கு. டப்பா ஏதோ ஒன்று காமிச்சா அதில் நான் பண்ண மாட்டேன், நான் யூரின் தனிப்பட்ட முறையில் தரேன், அது நீ எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கன்னு தான் சொன்னதார் வச்சு. இப்போ இவர் என்ன பார்த்தா மண்டை ஓட்டில் ஊற்றி மனித இதில் மூத்திர பேசுனா இவர் அங்கே போயிட்டு நேராக போய்ட்டு சுடுகாட்டில் போய்ட்டு மூத்திர பெயிண்ட் வந்தார். இதெல்லாம் வந்து ஒரு மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். அதெல்லாம் அவர் என்ன இது சொல்கிறாருன்னு ஒரு முடிவு பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த காலத்தில் வந்து யாருமே வந்து நேராக எனக்கு சூனிய வெயினா யாரும் வைக்க போதில்லை. இப்போ எல்லாருக்கும் மெயின் காரணம் என்ன தெரியுமா, மாயனா பணம் ஆசை. 50 லட்ச ரூபா பணம் கொடுத்தா தான் இப்படி நடக்கும்ன்றது தெரியும். மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சி இது. இப்போ நம்ம சிகரெட் அடிக்கூடாது அப்படின்றாங்க, பீச்சில் வந்து சிகரெட் அடிக்கூடாது விழிப்புணர்ச்சி பண்ணுறோன்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க கூட யார் இருக்கிறா, 2 நடிகராகவே இருக்கிறாங்களா இல்லையா. ஏன் அந்த நடிகர்கிட்ட கூட்டம் நிற்க வச்சா தான் அந்த விழிப்புணர்ச்சி ரீச் ஆகும். வெறும் போலீஸ்காரங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக போய் நின்று வேலைக்கு ஆகாமல் வராது. சூர்யாவோ ஒரு விஜயோ வந்தார் கேன் கேட்டால் கேன்சர் வரப்போகுது சிகரெட்டுக்கு அப்படின்னு. அது மாதிரி இவங்களுக்கு வந்து நடிகர் மேலேயும் மற்ற மேலேயும் உங்களுக்கு அது கிடையாது. உண்மையை சொல்கிறாரு, உண்மையை சொன்னால் உங்களுக்கு பணம் தரேன் வெய் செய் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒரு பணம் கொடுக்குறாரு. அந்த பணத்தை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, பணம் கொடுக்குறாரு 50 லட்ச ரூபா பணம் செய்கிறாரு, இதெல்லாம் மது கலவரத்தை தூண்டுறாரு.
மத கலவரம் தூண்டுறதும் ஒன்றும் கிடையாதுங்க. என் கூட நான் வரும்போது பைக் எடுத்து கரெக்டாக ஜமாத் பக்கம் தான் நிப்பாட்டி பார்க்கிங் பண்ணிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். என் பைக் எடுக்கக்கூடாது பண்ணக்கூடாது சொல்கிறாங்க கிடையாது. அன்றைக்கி கூட தொழுகிற டைம் போகுது. அன்றைக்கி நான் போனால் பாய் என்ன வண்டி நிப்பாட்டி போங்க அப்படின்றாரு. அந்தளவுக்கு சகோதரமாகறோம். ஏதோ கோயிலுக்கு போய்ட்டு வராங்க, நான் சரி வாரம் விட்டு போங்கன்றாரு. இது மாதிரி படிக்கிட்டு அண்ணன் தம்பிக்குள்ளே கூட்டு நீங்கள் இப்போ உள்ளே பூந்து திடீர்னு இது போல் கலவரத்தை தூண்டி விட்றேன். மத கலவரம் அந்த கலவரம்னா அதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு எப்படி சொன்னால் நீங்கள் ஒரு புரட்சி பண்ணுற மாதிரி இதெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஸ்லாம் மதத்திலே சொல்ல வரது என்னன்னா, அந்த அவர் பேர் நல்ல பேர் ஆயிடுச்சு, சட்டுன்னு வரல எனக்கு சொல்கிறேன். நபிகள் நாயகன் ஒருத்தர் அவரு ரைட்டு. அவர் வந்து புரட்சி பண்ணார். எதுக்கு பண்ணார்? நேராக வந்து எல்லாருமே வாங்க, நீங்கள் இந்து நீ ஒரு பக்கம் போயிடு, நீ கிறிஸ்தவன் நீ ஒரு பக்கம் போயிடு, இஸ்லாம் மதம் நீங்கள் மட்டும் வாங்க, நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் எல்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஒரு தாய் புள்ளிங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே ஒன்று செய்து நடக்கிறது. நாளைக்கு பொழுது வெடிகிறது, சூரியன் உதிக்கிறது, மறைகிறது எல்லாமே கடவுள் ஒருத்தன் தான். அவனால் தான் எல்லாமே தீர்மானிக்க முடியும். இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையோட மனசுக்கு ஏற்றப்பல போயிட்டுருக்கோம். அதெல்லாம் வந்து அவர் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை நம்ம இது வரைக்கும் நம்ம பின்பற்றலையா? இந்து மதத்தில் கொடுத்தா எல்லாருக்குமே நபிகள் நாயகம் ரொம்ப பிடிக்கும். அவரு கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லது சொல்லியிருக்காரு, நல்லது பேசியிருக்காரு. இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அது நானும் சில இதெல்லாம் படிச்சிருக்கேன். தந்தியில் சில பத்திரிகைகள்லாம் வந்திருக்கு. அவர் வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரோட குறிப்புகள் சில இதெல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் நான் இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பேன். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, முதல்ல வந்து ஒருத்தருங்க இந்த உலகத்தில் வந்து நல்லவர்கள் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது வந்து 100க்கு 10% தான். அந்த 10%லேயே வந்து 5% தான் துணிச்சலாம் வந்து பேசுவாங்க. மீதி இப்போ அந்த 5% பயந்து ஓரம் போயிடுவாங்க. அந்த 5%ல் வந்து பிஜேன்றவரோ ஒருத்தர் துணிச்சலாக வந்து இது மாதிரி பேசுகிறாரு. இதெல்லாம் பண்ணாதீங்க, செய்யாதீங்க, பணம் எதுக்கு தேவையில்லாமல் காசு ஏற்றி பணத்தை இன்னொருத்தவங்க போய் செலவு பண்ணுறீங்க, அந்த 100 ரூபா அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு எடுத்து வை, தேவையில்லாமல் சூழ்நிலையும் போய் கொடுக்காத, இன்னொருத்தவங்க வந்தாலும் நான் மந்திரம் பண்ணுறேன் நான் அவனுக்கு கொடுக்காத, அதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் ஒரு பொய் அப்படின்னு அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. யாரும் கேட்குற மாதிரி கிடையாது. மக்கள்கிட்டே அந்த அளவுக்கு போய் சேரலும் கிடையாது. அதுக்காக நான் பண்ணார்னா இவர் நான் இந்த அப்படின்னா 50 லட்சம் பணம் கொடுக்குறேன், எனக்கு சூனியை எனக்கு வை சொல்லு, 48 நாளா 45 நாளா உனக்கு என்ன தேவையா அத்தனை நான் தரேன் செய் அப்படின்னு தில்லாக சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் யாரும் செய்யலை. இந்து மதத்தில் யாரும் எந்த தலைவரும் அப்படி செய்யலை. எந்த மத குருஜிங்களும் எதுவும் பண்ணல. முஸ்லீம்களும் எவ்வளோ தலைவர் இருக்கிறாங்க, அவங்களும் எதுவுமே செய்யலை, பண்ணல. ஆனால் இவர் வந்து செய்கிறாருன்னா ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து ஒரு நல்ல விஷயம். இதை வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை விட்டுட்டு இவர் வந்து பிஜேபிலாம் பண்ணுறது அதுமாதிரி செய்யறாதுன்றது தயவுசெய்து இந்த நம்ம வாழ போகிறது இன்னும் கொஞ்சம் காலம் தான். அந்த கொஞ்சம் காலத்தில் சில நல்லவனாக வாழ்ந்துட்டு போயிடணும். சரிங்களா? அதுமாதிரி இந்த பிஜே சொல்கிறேன்னா நான்லாம் வந்து நான் ஒரு நேரடியாக பார்த்து கிடையாது, பேப்பரில் தான் ஒரு ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன். அவரை பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்குது. இருந்தாலும் அவர் ஏன் எனக்கு மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவரெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு தவிர்க்க முடியாத விஷயம்லாம் சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கணும். அதை விட்டு பிஜே வந்து முட்டாள், பிஜே வந்து ஒரு அயோக்கியன், பிஜே வந்து ஒரு நாய்க்கு சமம் அப்படின்லாம் வந்து செல்ஃபோனில் தான் பார்த்தேன். என்னத்தை ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரிலாம் வந்து சில நல்லவங்க வந்தாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் வந்து நாங்கள் இந்து மதத்தில் இருக்கிற நானே வந்து அவரை வந்து பிடிக்கும் போது இஸ்லாமில் இருக்கிற நீங்களே ஒரே மதத்தில் இருக்கிறீங்க, நீங்களே அவருக்கு குறை சொன்னீங்கன்னா அப்போ எங்கள் மதத்தில் இருக்கிற சில பேர் எங்கள் இந்து மதம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஈஸியாக பயங்கரமாக மிஸ்யூஸ் பண்ணலாம். எல்லாருமே அழகாக பயங்கரமாக ஏமாந்துருவாங்க. எல்லாருமே ஏமாந்துடும், இந்து மதம் பற்றி ஏமாந்துருவாங்க. அதெல்லாம் வந்து தயவுசெய்து நீங்களும் வந்து அவர் கூட சேர்ந்து இது மேலே நீங்கள் கூட சேர்ந்து அவர் பண்ணி சப்போர்ட் பண்ண வேண்டாம். தயவுசெய்து அவர் வந்து அவர் செய்கிற வேலையை செய்ய விட்டுருங்க. அதை விட்டு இடையில பூந்து பில் பண்ணுறாரு அப்படி பண்ண செய்யணும் தேவையில்லாமல் அதெல்லாம் பண்ணாதீங்க. தயவுசெய்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்காது. என்ன நடக்காதுன்னா மத கலவரன்றது வந்து அந்த மத கலவரன்றதெல்லாம் அது முன்னாடி போயிடுச்சு. இப்போ யாரும் மத கலவரம் கிடையாது. மத கலவரம்னு மொத்தம் சொல்ல வந்தாலும் அது கேட்குற மூட நம்பிக்கையோட வாழ்கிற மக்களும் இப்போ யாரும் கிடையாது. சரிங்களா? அதால் நீ நீ கொடிய பூச்சின்னு மத கலவரம் தூண்டுறன்னு சொல்லி போனாலும் உன் பின்னாடி உன் ஆளுங்க தான் வருவாங்க வச்சு மற்ற யாரும் வர மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கே தெரியும் பக்ரீத் தானால நாங்கள் இருக்கிறோம் அவங்க சகோதர வீட்டுக்கு போகிறதும், எங்களுக்கு பண்டிகை தீபாவளி பண்டிகை வந்தால் முஸ்லீம் சகோதரர் எங்கள் வீட்டுக்கு வர வச்சோம். இப்படி தான் நாங்கள் இன்னமும் இருந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறமா அப்படி தான் இருப்போம். அதை விட்டுட்டு மத கலவரம்னு திருப்பி நீங்கள் குஜராத்துக்கு பழைய கதை போகிற மாதிரி இருந்தால் வேலைக்கு ஆகாது இதெல்லாம். சரிங்களா? அதெல்லாம் தயவுசெய்து இதெல்லாம் யாரை கட்டிட்டு நல்ல விஷயம் சொல்கிறாருன்னா நல்ல விஷயம் ஏற்பாடு பண்ணி அதை கூட ஒத்துழைப்பு பண்ணி இல்லை செய்யுங்க. இல்லையா முடியல கம்முன்னு இருந்துருங்க. அதை விட்டு தேவையில்லாமலாம் பேசினிக்காதீங்க. நானே எனக்கே இவ்வளோ கோவம் வருது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்டரையும் உங்களோட நீங்கள் செல்ஃபோனில் அந்த இதில் பேசியிருந்தான் பார்த்துட்டு தான் மனசு கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், இதெல்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் யாரை கேட்டுருங்க. பிஜேன்றவர் வந்து நான் அந்த 40 நாளுக்குள்ளே ரிசல்ட் சொல்லுவார். நல்லமே நடக்கும். ஆண்டவன் புண்ணியத்தில் கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருப்பார். இந்த மூட நம்பிக்கை இதோட அழிஞ்சு போயிடும். நம்ம எல்லாருக்கும் ஒரு விடிவு, இந்த சூனியம் இல்லைன்றது ஒரு விடிவு எல்லாருக்கும் ஏற்படும். சரிங்களா? அதெல்லாம் விட்டுங்க. தயவுசெய்து பார்த்தீங்கன்னா நம்ம நபிகள் நாயகன் என்ன சொன்னாரோ அதே வழியோடு தான் இந்த பிஜேவும் அவர் சில வார்த்தைகளை சொல்லிட்டு வராரு. அது எனக்கும் தெரியும். நானும் முட்டாள் கிடையாது. நானும் படித்து வந்தேன். எனக்கும் சில விஷயங்கள் தெரியும் தான். சரிங்களா? அதெல்லாம் பார்த்துப்போம். கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லா இருப்போம். அவர் என்ன இந்த ஒரு சூனியக்கின்னு இப்போ நானும் சொல்கிறேன். தயவுசெய்து சூனியன்றது எல்லாத்தையும் யாரை கட்டி கொஞ்சம் பட்சம் 25 நாள் ஆகுது. அவர் சேலஞ்சு போட்டு 48 நாள் சொன்னார். நானும் 25 நாள் நான் முக்கால்வாசி நான் தெரிஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த சூனியக்கின்னு நானும் நம்ப மாட்டேன். யார் சொன்னாலும் ஏற்றுக்க கூட மாட்டேன். அதால் வேண்டாம்.
சரிங்களா? ஓகே, வணக்கம்.